வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று மறுதீட்சை குறித்த சில உண்மைகளை காணலாம். ஏற்கனவே ஷார்ட்ஸ் மற்றும் காணொலி வழியாக பார்த்துக்கிறோம் என்றாலும் இன்னும் சில விவரங்களோடு இங்கே காணலாம். இந்த மறுதீட்சை என்பது ஏன், எதற்காக, எப்படி, என்ன தேவைக்காக, அவசியம்தானா என்ற பல கேள்விகள் எழுவதுண்டு. இந்த காலத்தில் நிறைய பேருக்கு மறுதீட்சை என்பது தெரியவும் தெரியாது. ஏனென்றால் இணையமொழியாக கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் தீட்சை பெறுவதே மிக தாமதமாகிறது. அதில் மறுதீட்சை என்பது அவசியமற்று போய்விடுகிறது என்று நினைக்கலாம். இந்த மறுதீட்சை என்பது அந்த உடல்நிலை சக்தியை, உயிராற்றல் திணிவை ஊக்கப்படுத்துவதற்கு உதவும். அதோடு நம்முடைய எண்ணம், சொல், செயலால் வாழ்க்கை முறை மாறி அல்லது அருகுண சேமிப்பு செய்யாமல் இருந்து அதன் பாதிப்பால், அதாவது நம்முடைய பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இந்த குணங்களாலும் சூழ்நிலையாலும் மற்றவர்களாலும் ஏதேனும் விபத்தால் உடல் மனம் பாதிக்கப்பட்டு நம்முடைய யோக பயணத்தில் தியானம் தவம் செய்ய முடியாமல் தடுமாறி இருந்தால் இந்த குண்டலினி என்ற உயிராற்றல் திணிவு எங்கேனும் ஒரு இடத்தில் தேங்கிவிடும், தடையாகிவிடும். இந்த தடையை தகுந்த குரு மூலம் அல்லது குரு வழியாக கற்றுக்கொண்ட ஆசிரியர் வழியாக சரி செய்து கொள்ளலாம். நாமே அதை மறுபடியும் சரி செய்வதற்கு வழி உண்டுதான் என்றாலும் மிக தாமதமாக பலனளிக்கும். அதனால் ஒரு குருவை தேடி கண்டுபிடித்து விளக்கிக் கொள்வது நல்லது. உங்களுக்கு அருகிலுள்ள எந்த மன்றத்தை அணுகினாலும் இந்த மறுதீட்சை உடனடியாக கிடைக்கும். இந்த மறுதீட்சை என்பது மீண்டும் குண்டலினியை உயர்த்தி மூலாதாரம் தொட்டு எழுப்பி ஆகனை கொண்டு வருவதல்ல. அது ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்தாகிவிட்டது. ஒரு முறை குண்டலினி எழுப்பப்பட்டு விட்டால் மீண்டும் மீண்டும் எழுப்ப தேவையில்லை. அதனுடைய இயல்பு அன்றே மாறிவிட்டது. இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால் அதனுடைய பாதையில் தேங்கி அல்லது தங்கி தடையாகி நிற்கிறது. இதற்கு மறுதீட்சை என்பது உங்களுக்கு இந்த ஆக்னை சக்கரத்தை தொட்டு அழுத்தி கொடுத்தால் போதுமானது, அல்லது அந்த முதுகுத்தண்டின் வழியாக ஒரு பாதையை தொட்டு காண்பித்தால் போதுமானது. எனவே இந்த மறுதீட்சை என்பது ஆரம்பகால தீட்சை போல அமைவதில்லை. சிலருக்கு குருவின் பார்வைப்பட்டாலே இது சரியாகிவிடும். அப்படி வாய்ப்பு இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த மறுதீட்சை என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏனென்றால் வழக்கமாக தவம் செய்வதை விடவும் கொஞ்சம் கூடுதலான இன்னொரு பலம் இங்கே கிடைக்கிறது. தடை இல்லாமல் இருந்தால் கூட மறுதீட்சை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. விரும்பினால் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு மறுதீட்சை தருபவர் தகுந்த நபராக இருக்க வேண்டும். தகுந்த குருவாக, தினமும் தொடர்ந்து தவம் செய்து ஆற்றலை பெருக்கிக் கொண்டவராக, உங்களை விட உயர்ந்த ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த மறுதீட்சை உங்களுக்கு உதவும். எப்படி குண்டலினி எழுப்புவதற்கு ஒரு தகுந்த குரு தேவையோ அதுபோலவே மறுதீட்சைக்கும்
அப்படியான குருவும் ஆசிரியரும் தேவைப்படும். அதை கவனத்தில் கொண்டு இந்த மறுதீட்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மறுதீட்சை இல்லாமல் நீங்களே தானாக முயன்று செய்து வரலாம் என்று பார்த்தால், எவ்வளவு நேரம் தவம் செய்தால் கூட அந்த தவத்தில் முழுமையும் பலனும் கிடைக்காது. அதுபோக உங்களுக்கு வேறு வகையான தொந்தரவுகள் வரலாம். ஏனென்றால் இந்த உயிர் சக்தி திணிவு எங்கிருக்கிறது என்று உங்களால் யூகிக்க முடியாது. அதே போல சாந்தியோகம் செய்தாலும், ஆக்னி தவம் செய்தாலும், துரியம் செய்தாலும் தடுமாற்றம் உங்களுக்கு வந்துவிடும். அதற்கு வாய்ப்பளிக்காமல் மறுதீட்சையை உங்களுக்கு அருகிலுள்ள ஏதேனும் ஒரு மன்றத்தில் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். என்னிடம் பெற விருப்பமுள்ளோர் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்தால் நான் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக உள்ளேன். இதற்கென்று எந்த ஒரு கட்டணமும் தேவையில்லை. மறுதீட்சை என்பது இலவசமாக கட்டணம் இல்லாமல் விருப்பத்தின் பேரில் கொடுக்கக்கூடியது. விருப்பமுள்ளோர் என்னை தொடர்பு கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். இது குறித்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேள்விகளாக பின்னூட்டத்தில் கேட்கலாம், பதில் தருகிறேன். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.